வணக்கம். பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வடை. இந்த 3 வாழைக்காய் வச்சு ஒரு வாழைக்காய் வடை செய்ய போகிறேன். ஒரு வாழைக்காயில் 3 வாழைக்காயில் எத்தனை வடை வருதோ அத்தனை செய்ய போகிறேன். இதை முதல்ல கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வாழைக்காவை போட்டு நல்ல முழு வேக்காடு வேக விடணும். அரைகுறையாக இருக்கக்கூடாது. இதில் புட்டு செய்வோம், வாழைக்காய் புட்டு. அதுக்கு கொஞ்சம் மீடியமாக வேக வைப்போம். இது நல்லா முழுசாக மாவு மாதிரி வேகணும். வெந்த பிறகு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அதை சேர்த்து வடையாக தட்ட போகிறோம். இது வாழைக்காய் வேகிற நேரத்தில் நான் மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துட்டு மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வடை செய்கிற ரெசிபி ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. வாழைக்காயை வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஆற வச்சு நல்லா மசிச்சுட்டு வந்துட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிச்சிருக்கேன். இது கூட இப்போ சேர்க்க வேண்டிய பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், மல்லிச்செடி கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் கொஞ்சம் கையிலேயே கிள்ளி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம சின்ன வெங்காயத்தை நான் சைட்டு மேனிக்கு நிறைய நறுக்கிட்டேன். நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளவு போட்டுட்டு எல்லாத்தையும் இதில் போடணும். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மல்லிச்செடி, உப்பு, பெருங்காயத்தூள் இவ்வளோத்தையும் இதில் போட்டு பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் காரத்துக்கு மிளகாத்தூளோ பச்சை மிளகாவோ சேர்க்கலை. இந்த மிளகு 1-2 பொடிச்ச மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இதை நல்லா வடையை தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பொருட்களையும் வெந்த வாழைக்காய் மசிச்சதை வாழைக்காயில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். அது எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதை ஒரு 4-5 வடைகளாக தட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்குள் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடாமல் டக்குன்னு எடுத்து போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 வாழைக்காய் செய்தேன். அதில் 3, 6, 7 வடைக்கு வந்திருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். 7 வடையுமே நான் தட்டி வச்சிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட போகிறேன். நம்ம எண்ணெயை கொஞ்சம் சிறு தீயில் வச்சே பொரிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் உங்களுக்கு உள்ளக்கையும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சோம்னா அப்புறம் திரும்ப அந்த எண்ணெய் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். மறந்துடுவோம். அதனால் அளவோட எண்ணெய் வச்சு எந்த பொருள் செஞ்சாலும் அளவோட எண்ணெய் வச்சு செய்யுங்க. அப்புறம் எண்ணெயில் சிலருக்கு சாப்பிட ஆசை இருக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிச்சதாச்சேன்னு ஒரு எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் தவாலையாவது எதுலையாவது ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதுலேயே பெரட்டி போட்டு செய்யலாம். அப்படியும் செய்யலாம். வாழைக்காய் வடை செய்து முடிச்சிட்டேன். இந்த வாழைக்காய் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. அப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோவும் பார்க்கணுன்னா பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதோடு
கிறிஸ்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட வாங்க. சரியா? போயிட்டு வரேன்.